ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த ஃபோட்டோ எடிட்டிங் வந்து பார்த்தினாக்கா ரொம்பவே வந்து பார்த்தினாக்கா ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்கு. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தினாக்கா சாப்ஜெட்டில் வந்து பார்த்தினாக்கா ட்ரெண்டிங்கில் போச்சா. ஸோ இப்போ கூகுளோட ஜெமினியில் வந்து பார்த்தினாக்கா ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தினாக்கா சாப்ஜெட்டை விட இது வந்து பார்த்தினாக்கா ரொம்பவே வந்து பார்த்தினாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னாக்கா சாப்ஜெட்டில் வந்து பார்த்தினாக்கா ஃபேஸ் வந்து பார்த்தினாக்கா வேறு மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுக்கும். பட் இதில் வந்து பார்த்தினாக்கா நம்முடைய ஃபேஸ் வந்து பார்த்தினாக்கா ஒரு 95% வந்து பார்த்தினாக்கா அப்படியே க்ரியேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இதை நம்ம எப்படி எடிட் பண்ணி நம்ம பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தருவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ இப்போ நீங்கள் பெருளில் பார்த்த எல்லா ஃபோட்டோ எடிட்டிங்கான ப்ராண்ட் வந்து பண்ணாக்க நம்முடைய வெப்சைட்டில் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து பர்மிஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா டேரெக்டாக வந்து பண்ணாக்க உங்கள் குரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச்சை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வெற்றி வியூன்னு வந்து பண்ணாக்க நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே சர்ச் ஐக்கனே இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதில் வந்து பண்ணாக்க ஜெமினி மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி ஸோ உங்கள் ஒரு போஸ்டர் தான், ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தினாக்க பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸுக்கான அந்த ப்ராண்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த பிக்சர் கீழே வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருக்கேன். ஒரு பாய்ஸ்க்கு வந்து பண்ணாக்க ஒரு லெவல் இருக்கும், கேர்ள்ஸுக்கும் ஒரு லெவலோ 12 வந்து பண்ணாக்க இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதே நீங்கள் எப்படி யூஸ் பண்ண நான் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பண்ணாக்க சொல்கிறேன். கொஞ்சம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகே? ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்க எந்த எடிட்டிங் வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஜஸ்ட்டு அந்த இடத்துக்கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கிட்ட வந்துக்கிறேன். ஜஸ்ட்டு அந்த இமேஜ் கீழே இருக்கிற அந்த ப்ராம்ப்ட் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பின்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் சர்ச்சைக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஜெமினி ஏன்னு வந்து பண்ணாக்க கொடுங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் தான், அது நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகே? நான் ஆல்ரெடி வந்து பண்ணாக்க இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பண்ண கீழே ப்ளஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபைல் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஃபோட்டோ வீடியோஸ்னு இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறோம், 1 மினிட். ஸோ நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ கீழே ஆஸ்க் ஜெமினின்னு இருக்கா, ஜஸ்ட் அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அங்கே காப்பி பண்ணது இங்கே அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஓகே? எப்படி ஃபேஸுக்கு வந்து பண்ணாக்க கிளியராக வந்து பண்ணாக்க ஒரு 90லேருந்து ஒரு 95% வந்து பண்ணாக்க நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இப்போ இந்த பிக்கை எப்படி நீங்கள் சேவ் பண்ணாக்க ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல டவுன் ஆப்ஷன் இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஷோ இல்லைனாக்கா ஜஸ்ட் இது அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணாக்க டவுன்லோட் இமேஜும் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இதே மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராண்ட் வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு நம்முடைய வெப்சைட்லேருந்து ஜஸ்ட் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஜெமினியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டியதான், ஓகே? ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து பண்ணாக்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாக்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணி விடுங்க, நானும் வந்து பண்ணாக்க தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் எடிட் பண்ணுறீங்கன்னு, ஓகே? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோட வந்து பண்ணாக்க வரேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.